கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தின் மனம் திரும்புதலின் காலத்தில் இறுதி வாரத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைய குருத்தோலை ஞாயிறு இந்த வழிபாட்டுடன் இந்த பரிசுத்த வாரத்திலேயே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய குருத்தோலை ஞாயிறு தினத்திலே நாங்கள் லூக்காவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் 40வது வசனம் வரை உள்ள பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் எருசலேமுக்கு பவுனியாக சென்றதை பாடுகளுக்குள்ளே அவர் தன்னை ஆயத்தப்படுத்துகிற அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பகுதியிலே ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சீஷர்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி கிராமத்துக்குள் சென்று அந்த கழுதை அவர்கள் அவிழ்த்த போது அவரிடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 நாட்களில் கடந்த காலங்களிலே நாங்கள் எத்தனையோ காரியங்களே நாங்கள் மனம் திரும்பி எங்களை நிதானித்து அறிந்து இந்த பாடுகளின் வாரத்துக்குள்ளே வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த நாளிலே வார்த்தை, நாங்கள் ஆண்டவருக்கு தேவை. இவளை நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம், மனம் மறந்திருக்கலாம், உங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டிருக்கலாம், ஒரு புதிய வாழ்வை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிற ஒரு அறைகோலின் செய்தி, நாம் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுடைய குணாதிசயங்களை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் பார்க்கிறவரல்ல, எங்களை அப்படியே முழுவதுமாக எங்களை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, நாம் அவருக்கு தேவை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த பாடுகளின் வாரத்துக்குள்ளே கடந்து செல்கிற நீங்களும் நானும் நாங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர்ந்து இந்த குருத்தோலை ஞாயிறிலும் இந்த பாடுகளின் வாரத்திலும் நாங்கள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் இந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே எழட்டும். ஆகவே நாங்கள் மனமாற்றத்தின் ஒரு புதிய படைப்பாக நாங்கள் மனம் திரும்பி கடவுளுக்கென்று சேவையாற்ற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபையை தந்தருள்வாராக. திருவள்ள ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினீர். நாங்கள் உமக்கு தேவை என்பதை இந்த குருத்தோலை ஞாயிறிலும் இந்த ஆண்டவரே இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களிலும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் உமக்குரியவர்கள், உம்முடைய காரியத்திலே நாங்கள் ஜீவிக்க கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.